தமிழ் வணக்கம். இன்றைய தினம் பிறக்கும் குழந்தைகளுக்கும், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும், திருமணம் நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்க வளமுடன். இப்போ பாருங்கப்பா, இந்த கீரை குமிட்டி கீரை. இந்த குமிட்டி கீரை எப்படின்னா, வயலில் விளையிற குமிட்டி, வயல் வரப்பில் இந்த குமிட்டி கீரை நிறைய கிடைக்கும். இது வயல் நடவும் போது இந்த கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. கிராமத்துக்காரவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3 கட்டு வாங்கினேன். இந்த கீரையை வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கீரை நான் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு. கிராமத்தில் சாப்பிட்டது இப்போ கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 3 கட்டு வாங்கினேன். ஒரு கட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 3 கட்டு வாங்கினேன், பரவாயில்லன்னுட்டு. இந்த கீரையை தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த கீரை கீரையாக பறித்து சமைச்சி பருப்பு போட்டு செஞ்சுட்டு இந்த தண்டெல்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பாக வச்சிடலான் இருக்கேன். அருமையான கும்பிட்டி கீரை பாருங்கள். இந்த கீரை கிடைக்கிறது பெரிய விஷயம். இது வயல் கும்பிட்டி. காட்டு கும்பிட்டி கடலை காட்டில் விளையும். அந்த கும்பிட்டி இதோட சத்து நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கும்பிட்டி வயலில் இருக்கிறதுனால வயல் வரப்பில் தான் இருக்கும். இந்த கும்பிட்டி கீரைக்கு ரொம்ப பவர் இருக்குது. நார் சத்து, கேல்சியம் சத்துலாம் இதில் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த வெள்ளை கும்பிட்டி கீரை அது கடலை காட்டில் விளையிற கும்பிட்டி. அது ரொம்ப இதை விட அது நல்லா சத்து நிறைஞ்சிக்கிற. அதுக்கு கீரை வகையிலே அந்த கீரைக்கு தான் மதிப்பு அதிகம். அது அவ்வளோ பெருமை வாய்ந்த கீரை. இப்போ இந்த கீரை இன்றைக்கி நம்ம சமைப்போமே. இந்த கீரை என்ன செய்யலாம்னா, கீரையை ஆஞ்சு போட்டு தண்டை சூப் வச்சுருவோம். தண்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. கண்டிப்பாக கீரையெல்லாம் கடைசியாக விடாதீங்க. கண்டிப்பாக தண்டெல்லாம் போட்டு சூப் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.